என்று தனது இன்னுயிரை வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசியுடன் இன்று 108 அம்சங்கள் அடங்கிய தேர்தல் அறிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மாவின் சார்பாக இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல முதல் 3 அம்சங்கள் ஆர்கே நகர் தொகுதிக்கு மட்டுமல்லாமல் அனைத்து தொகுதிகளுக்கும் பொருந்தும். அதுல முதல்ல நாங்க கொடுக்கிற வாக்குறுதி, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னபடி அம்மாவின் மறைவுக்கு நீதி விசாரணை வென்ற ஒரு வாரத்தில் கண்டிப்பாக அமைக்கப்படும். இரண்டாவது, அம்மாவின் இல்லம் புனித நினைவகமாக உருமாற்றப்படும். மூன்றாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் ஒன்றிணைப்பாகி மீண்டும் இரட்டை இலையை பெற்றிடுவோம். இது 3 பொதுவான வாக்குறுதிகள். மிச்சம் இருக்கிற 105 வாக்குறுதிகள்ல தலையாய வாக்குறுதி என்னன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக, எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த பேப்பர் கொடுத்திருக்கோம், இந்தியாவில் முதல் முறையாக நடமாடும் எம்எல்ஏ அலுவலக சேவைகள் அமைக்கப்படும். இது என்ன செய்வோம்னா, ஒரு மொபைல், அது கம்ப்யூட்டர் உபயோகிக்க முடியாதவங்க கூட அந்த மொபைல் வேன்ல நின்று அவங்களுடைய குறைகளை சொல்லலாம். அது உடனே ரெக்கார்ட் செய்யப்படும், அரசு அலுவலகங்களுக்கு அனுப்பி அது குறை தீர்க்கப்படும். ஒவ்வொரு மாதமும் எத்தனை குறைகள் தீர்க்கப்பட்டன என்பதை அந்த மொபைல் மூலமாகவே நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம். இது மிக மிக முக்கியமான, இந்தியாவிலேயே எந்த எம்எல்ஏவும் செய்யாத ஒரு ஹைடெக் ஹை டச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைடெக் ஹை டச்னா தொழில்நுட்பம் மூலமாக மக்களுடன் ஆழ்ந்த தொடர்பில் இருக்கும் இந்த ஒரு வாக்குறுதியை முதல் வாக்குறுதியாக அளிக்கிறோம். ஆர்கே நகர் தொகுதி சார்ந்த முதல் வாக்குறுதி. அதற்கடுத்து அம்மாவின் பணிகளை உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கோம். அம்மா விட்டு சென்ற பணிகள், அடிக்கல் நாட்டி விட்டு சென்ற பணிகள் 11. அது போக 16 அம்சங்களில் 25 வாக்குறுதிகள் தந்திருக்கோம். இதை ஒன்னொன்னா முதல்ல நான் சொல்ல விரும்புறேன். அம்மா சாதித்த 20 திட்டங்களை முதல்ல சொல்லியிருக்கோம். இந்த 20 திட்டங்கள், பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நம்ம இங்க இருக்கிற போக்குவரத்துக்காக அம்மா செஞ்ச விஷயங்கள், மேம்பாலம், இந்த காக்கரிங் பேசில் சாலை ரயில்வே சந்திப்பில் மேம்பாலம், மீன் ஏலக்கூடம் அடங்கிய காசிமேடு மீன்பிடி துறைமுகம், இது போல அம்மா சாதித்த 20 விஷயங்களை சொல்லியிருக்கோம். இப்போ நாங்க கொடுக்கிற வாக்குறுதிகள்ல முதல்ல அம்மா அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கிய பணிகள் 11 பணிகளையும் விரைவில் நிறைவேற்றுவது. குறிப்பாக தண்டையார்பேட்டையில் பிற்படுத்தோர் நல விடுதி, புதுவண்ணாரப்பேட்டையில் 24 காவலர் குடியிருப்புகள், 42வது வட்டத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம், ஜீவரத்னம் சாலையில் அம்மா மருந்தகம், பசுமை பண்ணை, நுகர்வோர் கடை, பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு குறுக்கே நேரு நகர் எழில்நகர் பகுதியில் இருவழி பாலம், எண்ணூர் நெடுஞ்சாலை மணலி சாலை ஒருங்கிணைத்து அமைக்கப்பட உள்ள மேம்பாலம், கொருக்குப்பேட்டை பாரதி நகரில் பூங்கா, தண்டையார்பேட்டை குள்ளாமன் கோயில் தெருவில் சமுதாய நலக்கூடம், புச்சம்மாள் தெருவில் சலவை தொழிலாளர்களுக்கான ஓய்வறைகள், கேப்டன் காட்டன் கால்வாய் இணைப்பு கால்வாய்களில் வெள்ள தடுப்பு சுவர் அணுகு சாலை அமைத்தல், திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள வடக்கு டெர்மினல் சாலை முதல் அருணாச்சல ஈஸ்வரர் கோயில் தெரு வரை, காமராஜர் சாலையில் இளையாமுதலி தெரு முதல் அருணாச்சல ஈஸ்வரர் கோயில் தெரு வரை 193 கோடிக்கு மழைநீர் கால்வாய் பணிக்கு அடிக்கல் நாட்டியது. இந்த 11 திட்டங்களையும் உடனடியாக வேகப்படுத்தி செயல்படுத்துவது. அதற்கடுத்து 16 அம்சங்கள்ல நாங்க எங்களுடைய வாக்குறுதிகளை, தொகுதி சார்ந்த வாக்குறுதிகளை அளிக்கிறோம். முதல் வாக்குறுதி கல்வி. கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்கே நகர் தொகுதியில மொத்தமே 3 உயர்நிலைப் பள்ளிகள், 2 மேல்நிலைப் பள்ளிகள் அரசு துறையில் இருக்கு. இதை அதிகரிக்க செய்யும் பொருட்டு 2 உயர்நிலைப் பள்ளிகளையும் 1 மேல்நிலைப் பள்ளியையும் அண்ணன் அவர்கள் தன் பதவி காலத்தில் கொண்டு வருவார்கள். இது 2 அப்கிரேடேஷன் மூலமா, 1 புது பள்ளி. இரண்டாவது, அம்மா அவர்கள் ஆர்கே நகரில் வெற்றி பெற்று முதல்வராக பொறுப்பெடுத்தவுடன் அரசு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் துவக்கி வைத்தார். இந்த கல்லூரியின் கட்டுமான பணிகளை துரிதமாக முடிக்க செய்து முழுமையான வசதிகளுடன் உலக தரத்தில் இந்த கல்லூரி செயல்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். மூன்றாவது, ஆர்கே நகர் தொகுதியில் பலர் 8க்கு மேல கல்வியை தொடர முடியாம இருக்கிறவங்களை அடையாளம் கண்டு அதுல ஒரு 1000 பேர் பக்கத்துல இருக்கிறாங்க. இவர்கள்
பள்ளி கல்வி முடித்து கல்லூரி படிப்பை தொடர பெற்றோர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் சேவை நிறுவனங்களுடன் இணைந்து செயல் திட்டம் வகுப்பேன். தரமான கல்விக்கு முன்னுரிமை அளிப்போம். இரண்டாவது அம்சம் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி. இங்க பள்ளி கல்வியை முடிக்க முடியாம கல்லூரி கல்வியை தொடர முடியாமல் இருக்கிற 18 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களை கண்டறிந்து வேலைவாய்ப்புக்கு உகந்த தொழிற்பயிற்சிகளை தந்து நல்ல வேலைக்கு தகுதியுள்ள சிறந்த குடிமகனாக முயற்சிகள் இவருக்கு மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே இங்க இருக்கிற தொழிற்பயிற்சி நிறுவனங்களுக்கு போதுமான வசதிகள் செய்து தந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக அவங்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சிகள் கிடைக்க வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும். மூன்றாவது அம்சம் சுகாதாரம் மருத்துவ வசதி. இங்க இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல போதுமான மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு மருந்துகள் மற்றும் வசதிகள் உடனடியாக செய்து முடிக்கப்படும். மீனாம்பல் நகரில் உள்ள மகப்பேறு மருத்துவமனை, சின்ன ஸ்டான்லி என்று அழைக்கப்படும் தண்டையார்பேட்டை மருத்துவமனைக்கும் மருத்துவர் குறைபாடு தீர்க்கப்பட்டு மருந்து மற்றும் வசதிகள் உடனடியாக செய்து தரப்படும். முக்கியமான வாக்குறுதி குடிநீர். மொத்த தொகுதியிலையும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதற்கு இன்னும் ஒரு ஆண்டிற்குள் அனைத்து பகுதிகளுக்கும் கிடைக்க உறுதியான நடவடிக்கை மேற்படும். பிபிசிஎல் பிரச்சனை, ஆயில் வாசனை, சாக்கடை கலந்த குடிநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும். ஏற்கனவே அரசு குடும்பத்துக்கு 150 லிட்டர் என்று கொடுக்கும் தண்ணீரை கூடுதலாக்கி போதுமான தண்ணீர் வசதியை பெற முயற்சிகள் மேற்கொள்வோம். போக்குவரத்து. ஆர்கே நகர் தொகுதியில் 4 மக்களுக்கு மட்டும் பிராட்வே மற்றும் அரசு மருத்துவமனைக்கு செல்ல நேரடி போக்குவரத்து இருக்கு. மற்றவங்க எல்லாம் இங்க கொண்டு சேர 60 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கு. இதை தீர்த்து வைத்து அம்மா 3 மினி பஸ் விட்டாங்க. அதே மாதிரி அனைத்து பகுதிகளிலிருந்தும் போக்குவரத்து வசதி உருவாக்குவோம். நாங்க கொடுத்த வாக்குறுதிகளிலே மிகப்பெரிய வாக்குறுதி நாங்க நினைக்கிறது இது ஒரு ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் மூலமாக செஞ்சிருக்கோம். அம்மா ஏற்கனவே இதுக்கு அந்த டிபிஆருக்காக ஃபண்ட்ஸ் ஒதுக்கி இருக்காங்க. கொடுங்கையூர் குப்பைமேடு, பல 100 ஏக்கர்கள் கொண்ட இந்த கொடுங்கையூர் குப்பைமேடு பதியை சீர்படுத்தி பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்த தொழில் நிறுவனங்களை கொண்ட தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும். இது எதோட இணைந்து வருதுன்னா, தமிழகம் எங்கும் எங்களுடைய முக்கியமான வாக்குறுதி, அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய வாக்குறுதி, கிராக்கர் ப்ராஜெக்ட். இந்தியாவில் 3 கிராக்கர் ப்ராஜெக்ட் இருக்கு. அதாவது குரூட் பெட்ரோலியத்திலிருந்து டீசல், பெட்ரோலியம் ஆகிய பொருட்களை பிரித்தெடுக்கும் அந்த தொழிற்சாலை. ஒரு 50,000 கோடி ரூபாயில இந்த தொழிற்சாலை தமிழகத்துக்கு கொண்டு வருவதற்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்த போது முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள். இது மணலியில் அமையும் பொழுது இதற்கு டவுன் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்டாக, டவுன் ஸ்ட்ரீம் என்றால் அதிலிருந்து வர்ற பொருட்கள் இருந்து பெட்ரோ கெமிக்கல்ஸ் எப்படி கடலூர்லயும் மேட்டூர்லயும் உருவெடுத்திருக்கிறோம், அதே போல இந்த இடத்துல இந்த பல 100 ஏக்கர்கள் கொண்ட பகுதியில் ஒரு உன்னதமான அம்மா தொழில் பூங்கா அமைக்கப்படும். அதை சுற்றி நீரூற்றுகள், போட்டிங் வசதியுடைய படகுகள் குழாம் அமைக்கவும், நடைப்பயிற்சி மேற்கொள்ள நடைபாதைகள் அமைக்கவும், உணவு விடுதிகள் அமைந்து கொஞ்சம் எழில் நகராக அந்த இடத்துல ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா அம்மா எப்படி சேத்துப்பட்டில் அமைச்சு கொடுத்தாங்களோ அதே சைஸ்ல இந்த எழில் நகர் பகுதியில் ஒரு சுற்றுலா மையம் அமைவதற்கு உறுதி கூறுகிறோம். பெண்கள் முன்னேற்றம், முதியோர் நலன். பெண்கள் சுயதொழில் துவங்கி யாரையும் சார்ந்திராமல் தங்க காலில் நிற்பதற்கு வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும். தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இந்த துறையில் அதிகமா போயிருக்கிறது காரணம் அங்க இருக்கிற ஒரு கிராக்கர் ப்ராஜெக்ட், ஐபிசிஎல் கிராக்கர் ப்ராஜெக்ட். கல்கட்டால இன்னைக்கு ஹால்டியா பெட்ரோ கெமிக்கல்ஸ். அது மாதிரி நார்த்ல ஒரு கிராக்கர் இருக்கு, சவுத்ல இது வரைக்கும் கிராக்கர் இல்ல. இது கொண்டு வருவதற்காக அம்மாவுட்ட இந்த கோரிக்கையை நிறைய பேர் வச்சிருக்காங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது இந்த திட்டத்தை மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி இதை கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். இங்க இருக்கிற இந்தியன் கெமிக்கல் மேனுபேக்சரர்ஸ் அசோசியேஷன் அவங்களை முன்னிலைப்படுத்தி இந்த திட்டத்தை மணலி பெல்ட்ல கொண்டு வர்றதுக்கு நாம முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அந்த திட்டம் வரும் பொழுது அதை சார்ந்து இயங்கக்கூடிய டவுன் ஸ்ட்ரீம் பெட்ரோ கெமிக்கல்ஸ், இப்ப உப தொழில்கள் இந்த இடத்துல இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய குப்பைமேடாக இருக்கக்கூடிய அந்த கொடுங்கையூர் பகுதியில் அதை சீர்படுத்தி அதுக்கு லேண்ட்ஃபில் அமைப்பதற்காக அம்மா ஏற்கனவே டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அந்த இடம்
குப்பை மேடி கிடக்கிற அந்த இடத்தை சீர்படுத்தி லேண்ட்ஃபில் அமைத்து அதற்கு மேல் வந்து இரு பகுதிகளாக பிரிக்கிறோம். ஒரு பகுதி வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க், அம்மா தொழிற்பூங்கா. அந்த அம்மா தொழிற்பூங்கால வந்து டவுன் ஸ்ட்ரீம் பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், அது வந்து நான் பொல்யூட்டிங், அதுல வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதகங்கள் கிடையாது. அந்த மாதிரி தொழில்கள் அங்க வரணும். அதன் இன்னொரு பகுதி, இன்ஃபேக்ட் குஜராத்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா நடுவுல கிஃப்ட்னு ஒரு சிட்டி இருக்கு, அதை சுத்தி வந்து சுற்றுச்சூழல் பூங்கா அமைச்சிருக்காங்க. அதே மாடல்ல முதல்ல நடுவுல இண்டஸ்ட்ரியல் சிட்டி தொழிற்பூங்கா, அதை சுற்றி வந்து ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா. அந்த சுற்றுச்சூழல் பூங்கா வந்து சேத்துப்பட்டுல அம்மா அமைச்சிருக்கிற அதே மாடல்ல அம்மா வந்து அமைத்த உன்னதமான ஒரு பூங்கா சேத்துப்பட்டு சுற்றுச்சூழல் பூங்கா. இப்ப அதே மாதிரி பருத்துப்பட்டு சுற்றுச்சூழல் பூங்கா அம்மா அமைச்சிட்டு இருக்கிறாங்க. அம்மா அரசுல அது தீர்மானம் பண்ணி 32 கோடிக்கு அமைச்சிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல சுற்றி ஒரு என்வாயன்மெண்டல் பார்க் அமைத்து பயோ பார்க், நடுவுல வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க். இந்த மாடல் வந்து பல இடங்கள்ல பண்ணிருக்காங்க. இந்த எழில் நகரை உண்மையிலே எழில் நகராக உருமாற்றுவதற்கு இந்த திட்டம் கை கொடுக்கும். சோ அந்த 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த இடத்துல கிடையாது, மணலில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இது டவுன் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட். இந்த ஒரு தொகுதியில தொழிற்பூங்கா இல்லாத ஒரு தொகுதி என்றால் ஆர்கே நகர். பல இடங்கள்ல வந்து அம்மா வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பத்தூர் எடுத்தீங்கன்னா, அண்ணா நகர் எடுத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்துருச்சு. ஆர்கே நகர் கண்டிப்பாக ஒரு தொழில் பொங்கும் தொகுதியாக உருமாற்றுவோம். சொல்லுங்க. இதுல வந்து ஒரு தனி முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு தொழிற்கூட்டமைப்பு ICMA அவங்க இந்த முயற்சி எடுத்து அதுல அவங்க சீட் கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அரசு இந்த முயற்சியை சப்போர்ட் பண்ணும். எப்படி வந்து ஒரு காலத்துல டைட்டன் வந்தப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு விதை நெல்லாக நம்ம வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து அதுக்கு வெஞ்சர் கேபிட்டல் கொடுத்தோம். அப்ப ஜாயிண்ட் செக்டர்னு சொன்னாங்க. அதுல உருவானதான் இன்னைக்கு 10,000 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிற டைட்டன் தொழிற்சாலை. அதே போல அந்த விதை நெல்லாக தமிழக அரசாங்கம் அதற்கு உதவிகள் செய்யும். இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் தனியார் பொதுத்துறை ஒத்துழைப்புடன் இந்த ஆர்கே நகர்ல மலரும். வேற கேள்வி சொல்லுங்க. ஆமா, நாங்க பலமுறை சொல்லிட்டு இருந்த ஒரு கருத்து இந்த கணிப்பில் உண்மையாயிருக்கு. என்ன கருத்துனா, எம்எல்ஏக்கள் எல்லாம் அவங்க தொகுதிக்குள்ள போங்க. அண்ணன் OPS அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன முக்கியமான விஷயம், சபாநாயகர்கிட்ட 5 நாள் அவங்க தொகுதிக்குள்ள போயிட்டு மீண்டும் வந்து வாக்கெடுப்பு போயிங்க, அவங்களுக்கு கருத்து மாறி இருக்குன்னு சொன்னோம். இன்னைக்கு நீங்க சொல்லி இருக்கிறது, நாங்க 12 எம்எல்ஏக்கள் எங்க தொகுதிக்கு உள்ள போறப்போ நாங்க செஞ்சது சரின்னு சொல்றவங்க 179 பேர். அதே போல அந்த 122 பேரும் 124 பேரும் தொகுதிக்குள்ள போறப்ப நீங்க செஞ்சது தப்புன்னு சொன்னவங்க 182 பேர். இது வந்து நாங்க இதுவரைக்கும் அண்ணன் சொன்ன அனைத்தையும் உண்மை என்று காட்டுகிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வேட்பாளருக்கு 46 பேர், 146 பேர் அண்ணன் OPS வரணும்னு சொல்றது வரவேற்க தகுந்தது.